பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சிலருடைய எண்ணம் இப்படி இருக்கும், எப்போ இந்த உபத்திரவத்துக்கு முடிவு வரும், எப்போ என் கடனுக்கு முடிவு வரும், எப்போ என்னை பாடாப்படுத்துகிற இந்த வியாதிக்கு, இந்த பலவீனத்திற்கு ஒரு முடிவு வரும். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறேனே, நான் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு சோர்ந்து போயிருப்பீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ என்னுடைய சமூகத்துல காத்திருந்தல்ல, நீ என்னுடைய சமூகத்துல விண்ணப்பத்தை ஏறெடுத்தல்ல, நிச்சயம் உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். நீ எதற்காக ஜெபித்தாயோ, எதில் எல்லாம் ஒரு முடிவு வரணும், ஒரு முற்று வரணும். இந்த உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு வரணும், இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு வரணும், இந்த பாடுக்கு ஒரு முடிவு வரணும், இந்த கடனுக்கு, இந்த வியாதிக்கு, இந்த நெருக்கத்திற்கு ஒரு முடிவு வரணும்னு சொல்லி நீ காத்து கொண்டிருந்தியோ, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நீ நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணியிருந்தல்ல, இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன்னை பாடாப்படுத்துகிற, உன்னை துன்புறுத்துகிற, உன்னை நெருக்குகிற எல்லா காரியத்துக்கும் முடிவு உண்டு. இன்னைக்கு நான் முடிவு வைத்திருக்கிறேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இனி உன் வாழ்க்கையில அழுகை இல்லை, இனி உன் வாழ்க்கையில பலவீனம் இல்லை, இனி உன் வாழ்க்கையில சஞ்சலம் இல்லை. உன் நம்பிக்கை வீண் போகாமல் நான் உன்னை ஆசீர்வதிக்க, உன் சரீரத்தில் நான் சுகத்தை கட்டளையிட, உன்னை மேன்மைப்படுத்த நான் வல்லவராக இருக்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா காரியத்திலும் நான் உனக்கு ஒரு முடிவை தந்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி இந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க. உங்களை துன்பப்படுத்தின, உங்க கண்களிலிருந்து கண்ணீர் வரவழைத்த சில எல்லா உபத்திரவங்களுக்கும் தேவன் இன்னைக்கு முடிவு கட்ட வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்பிக்கையோடு காத்திருந்தீங்கள, கர்த்தர் நிச்சயம் என் வாழ்க்கையை மாற்றுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்தீங்கள, ஆண்டவர் சொல்கிறார், அந்த நம்பிக்கை வீண் போகாது, அந்த விசுவாசம் வீண் போகாது. உன்னை துன்புறுத்திய, உன்னை பாடாப்படுத்திய, உன்னை நெருக்கிய எல்லா காரியத்துக்கும் இன்னைக்கு நான் ஒரு முடிவை நான் பண்ணுவேன். நம்பிக்கை வீண் போகாமல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.